இனிமே தங்க நகையை நம்ம அடமானம் வைக்க போறோம் அப்படின்னா, ரூ. 1,00,000 மதிப்பிலான தங்க நகையை அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா, இனிமே வெறும் 75,000 மட்டும் தான் திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில தங்க நகையை அடமானம் வைப்பது, தங்க நகையை வைத்து கடன் பெறுவதற்கான பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அடமானம் வைக்க போற தங்க நகையினுடைய மதிப்பிலிருந்து 75% மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். அதற்கான அமௌண்ட் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நகையுடைய மதிப்பு ரூ. 100 அப்படின்னா அது நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வெறும் ரூ. 75 அப்படிதான் கொடுப்பாங்க. இதுவே இதுக்கு முன்னாடி எவ்வளவா இருந்துச்சு? ரூ. 90 இருந்துச்சு. இதுவே கொரோனா டைம்ல ரூ. 80 குறைச்சாங்க. இப்போ ரூ. 75 மட்டும் தான் கிடைக்க போகுது. செகண்ட் பாயிண்ட், அடமானம் வைக்கிற நகைக்கான ப்ரூஃப் வேணும். அதாவது இப்ப நான் நகை அடகு வைக்கிறேன் அப்படின்னா அந்த நகை என்னுடையதுதான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆப்வியஸ்லி இந்த நகையினுடைய பில். இப்ப இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல நிறைய பேர்கிட்ட தாத்தா பாட்டி காலத்து நகை எல்லாமே கூட இருக்கும். நம்ம அதை ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா வச்சிருப்போம். இப்ப ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் அதை வைக்கணும் அப்படின்னா அந்த பில்லுக்கெல்லாம் இப்ப எங்க போறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, பொதுவாவே நம்ம வீடுகள்ல பில்லெல்லாம் பத்திரமா வச்சுக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு கிடையாது. அப்ப இந்த ஒரு விஷயம் சாமானிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், வங்கிகளும் சரி இல்ல தனியார் நிறுவனமோ யாரு கடன் வழங்கினாலுமே கூட அந்த தங்கத்தினுடைய தரத்தை உறுதி செய்யற வகையில ஒரு சர்டிபிகேட் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்பவே சில இடங்கள்ல நடைமுறையிலும் இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட், தனிநபரா ஒருவர், அதாவது இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க 1 கிலோ தங்கம் வரைக்கும் தான் அடமானம் வைக்க முடியும். இதுவே நீங்க கோல்டு காயினா வைக்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் கோல்டு காயினா அடமானம் வைக்க முடியும். அதே மாதிரி தங்க நகைய ஆபரண தங்கமா மட்டும்தான், அதாவது செயின், வளையல், பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஆபரண தங்கத்தை மட்டும்தான் இனிமே அடகு வச்சு கடன் வாங்க முடியும். கோல்டு பிஸ்கெட், தங்க கட்டி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அடகு வச்சு இனிமே கடன் வாங்க முடியாது. இன்னொன்னு, வெள்ளி பொருட்களை அடமானம் வச்சு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தங்க நகை கடனுக்கு நம்ம கடனுக்கான முழு பணத்தையும் திருப்பி கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட பேங்கோ இல்ல தனியார் நிறுவனமோ அந்த நகையை நமக்கு திருப்பி கொடுக்கணும்ல. அப்படி கொடுக்கறவங்க 7 நாளுக்குள்ள, அதாவது நம்ம பணத்தை எல்லாம் செலுத்தி முடிச்சு 7 நாளுக்குள்ள நமக்கு தரணும். அப்படி நகை அவங்க 7 நாளுக்குள்ள தரல, லேட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் லேட் ஆகிற ஒவ்வொரு நாளைக்கும் சம்பந்தப்பட்ட பேங்கோ அந்த தனியார் நிறுவனமோ வாடிக்கையாளர்களுக்கு 5,000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிக்ஸ்த் பாயிண்ட், ஏலத்துக்கு நகை போகுது அப்படின்னா அது சம்பந்தமா வாடிக்கையாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமா ரிட்டனா அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்படணும். அப்படி ரிட்டனா நமக்கு இந்த மாதிரி உங்க நகை ஏல போகுது அப்படின்ற ரிட்டனா எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னா சம்பந்தப்பட்ட பேங்க் மேலேயோ அல்லது தனியார் நிறுவனத்தின் மேலேயோ வாடிக்கையாளர்கள் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செவன்த் பாயிண்ட், தங்க நகை கடன் வழங்குறவங்க 22 கேரட் தங்கத்தினுடைய மதிப்பை அளவாக கொண்டுதான் நகை கடன் வழங்கணும். பேங்கோ இல்ல தனியார் நிறுவனமோ யாரா இருந்தாலும் சரி. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஆர்பிஐ புதுசாக கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பெரும்பாலான மக்கள், குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நகையை அடமானம் வைத்து கடன் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை கிராஜுவலா அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாதிரி நகையுடைய விலையும் கிராஜுவலா அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இப்போ பெரும்பாலான இந்தியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நகை அடமானம் வச்சிடறாங்க. ஆனா அடமானம் வச்ச நகையை மீட்காம மறுபடியும் வட்டி மட்டுமே கட்டி மறு அடகு வைக்கிறாங்க. சில சமயங்கள்ல அது ஏலத்திலையும் போயிருது. சோ இத ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க வட்டியும் அசலையும் செலுத்தி அந்த நகையை மீட்கணும். அப்படி மீட்கலன்னா அந்த நகை ஏலத்துல போயிடும். சோ இப்படி பண்ணும் பொழுது அவங்க மறுபடியும் அடகு வைக்கிறது கம்மியாகி அவங்களுக்கு ஒரு பினான்சியலா ஒரு ஒழுங்கு வரும். இதான் குறிப்பிட்ட டைம் லிமிடேஷன். இதுக்குள்ள நம்ம பணத்தை ரெடி பண்ணி நம்ம நகையை மீட்கணும். இல்ல அப்படின்னா அந்த நகை ஏலத்துல போயிடும் அப்படிங்கிற ஒரு நிதி ஒழுங்கு மக்களுக்கு வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இதுல மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மறுபடியும் அடமானம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கட் ஆகும் அப்படிங்கறதுனால மக்கள் கந்துவட்டிக்காரங்க கிட்ட அதிகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி தங்க நகையினுடைய மதிப்புல வெறுமனே 75% மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம இன்னும் அதிகமா நகையை வைக்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 செயின் அடகு வைக்கலாம் அப்படின்னு போற இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு மோதிரத்தையோ எக்ஸ்ட்ராவா ஒரு தோடையோ அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால அதிக அளவு நகையை அடகு வைப்பது அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, பெரும்பாலும் நகையுடைய விலை எப்பவுமே ஏறிட்டே தான் போகும். அதான் ஹிஸ்டரியே. சோ அந்த வகையில 75% மட்டும்தான் கணக்கில் எடுத்து அதற்கேற்ற பணம் தான் வழங்கப்படும் அப்படிங்கிறப்போ மக்களுக்கு அது பெரும்பாலும் நஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ ஓவராலா தங்கத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறது தொடர்பாக ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.